வடகிழக்கு மூளை சரி செய்கின்ற பொழுது அந்த ஆண் வந்து ஒரு வெற்றி பெற்ற ஆணாக மாறுகிறான். இப்போ அங்க தவறுதலா சம்பு இருக்குன்னா சம்பு எடுத்து தான் ஆகணும், தவறுதலா அங்க பாத்ரூம் இருக்குன்னா பாத்ரூமை உடைச்சி எடுத்துட்டு தான் சார் ஆகணும். அப்படி செய்தால் நன்மைகள் நிச்சயமா நடக்கும் சார். இப்போ நம்ம தென்மேற்குல தவறுதலா வந்து வெளியில செப்டி டேங்க் போட்டுறோம். தென்மேற்குல இயற்கையாவே அங்க 6 குளங்கள் இருக்கு அப்படின்னா அது மிகப்பெரிய தவறு. வடமேற்குல இயற்கையாவே பள்ளம் இருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் வந்து லவ் மேரேஜ் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒருத்தருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய சுவாமி அப்படின்னா பழனி முருகர் தான். அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, வாஸ்துல நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். இந்த குழந்தைகள், முதியவர்கள், இவர்களுக்கெல்லாம் வந்து பெண்கள், இவங்களுக்கெல்லாம் உடல் நலம் வந்து பாதிப்படையுது. நிறைய பேர் வந்து சின்ன வயசுலேயே வந்து ஹாஸ்பிட்டலை நோக்கி பயணப்படுறாங்க. இதற்கும் வாஸ்துவிற்கும் சம்பந்தம் உண்டா? ஒரு அற்புதமான கேள்வி சார். நிச்சயமாக சம்பந்தம் உண்டு சார். இதை வந்து நம்ம கர்மான் கூட எடுக்கலாம். இன்னொரு விஷயம், நம்ம வீட்டை சரிப்படுத்திக்கிட்டா நோயின்ற ஒரு விஷயம் வராது. இதற்கு என்ன பண்ணணும், இதற்கு என்னென்ன இடத்துல தவறுகள் இருந்தா நமக்கு நோய் பாதிக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் சார். இப்போ உங்க வீட்டை வந்து நல்லா உங்களுடைய மைண்ட்ல வைத்துக்கோங்க. நீங்க வீடு கட்டிருக்கீங்க அப்படின்னா, இல்ல இப்போ நீங்க ஒரு வீட்டுல பிளாட்ல இருக்கீங்க, உங்களுடைய வீட்டை வந்து ஒரு வரைபடத்துல வரைஞ்சுக்கோங்க. நான் சொல்ற விஷயத்தெல்லாம் பார்த்துக்கோங்க. ஒரு வீடு என்பது சதுரம் செவ்வகமா இருக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு இல்லையா? அதுல எல்லோருமே என்ன சொல்லுவாங்கன்னா ஈசான்ய மூலை அப்படின்னுவாங்க, வடகிழக்கு மூலை. அந்த வடகிழக்கானது பாதிக்கப்பட்டால், வடகிழக்கானது கோசா இருந்தா, வடகிழக்குல படிக்கட்டு இருந்தா, வடகிழக்குல பாத்ரூம் இருந்தா, வடகிழக்குல ஈபி இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, வடகிழக்கு என்பது ஆண்கள் மூலை. ஆண்கள் பாதிக்கப்படுவாங்க, வெட்டியா இருப்பாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க, மிகப்பெரிய அறிவு இருக்கும், எங்க போனாலும் வேலை கிடைக்காது. வடகிழக்கு மூளை சரி செய்கின்ற பொழுது அந்த ஆண் வந்து ஒரு வெற்றி பெற்ற ஆணாக மாறுகிறான். வடக்குலையும் கிழக்குலையும் திறப்பு இருக்கணும், ஜன்னல் இருந்தா குடிகாரர்கள் இருக்க மாட்டார்கள். வடக்கு க்ளோசிங்கா இருக்கக்கூடாது, வடக்குல ஜன்னல் இருக்கணும். அப்படி இருந்தா பணம் உள்ள வரும். இப்ப தென்கிழக்கு, தெற்கும் கிழக்கும் சேருகின்ற மூளை தென்கிழக்கு மூளை சார். இது வந்து பெண்களுடைய மூளை. இந்த தென்கிழக்கு என்பது அங்க ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா கிச்சன் வரும். அந்த கிச்சன் தான் அக்னி மூலை. கிச்சன் 2 இடத்துல வரலாம். ஒன்று தென்கிழக்கில் வரலாம் அல்லது வடமேற்கில் வரலாம். தென்கிழக்கில் கிச்சன் வரக்கூடிய இடத்துல நீங்கள் பூஜை ரூமும் வைத்து கொள்ளலாம், பூஜை அறை அங்கே வரலாம். அது கிழக்கு நோக்கி இருந்தால் சால சிறந்தது. இப்போ தென்கிழக்கு கட்டா இருக்கு சார். தென்கிழக்கு கட்டானா என்ன ஆகும்? தென்கிழக்கு கட்டானா அது பெண்கள் மூளைன்னு சொன்னேன், பிரெஸ்ட் கேன்சர் வரும். தென்கிழக்கில் பாத்ரூம் வரக்கூடாது, தென்கிழக்கில் குளியலறை வரக்கூடாது, தென்கிழக்கில் உள்மூளை படிக்கட்டு வரக்கூடாது, தென்கிழக்கில் மாஸ்டர் பெட்ரூம் வரக்கூடாது சார். இவ்வளோதான் விஷயம். அதே மாதிரி தென்கிழக்கில் வெளியில படிக்கட்டு போட்டு பில்லர் போட்ட படிக்கட்டு வரக்கூடாது சார். அது மாதிரி வந்தால் பெண்கள் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருப்பாங்க, டென்ஷனாக இருப்பாங்க. நம்ம ஒன்று கேட்டால் அவங்க ஒன்று பதில் சொல்லுவாங்க. அனைத்து பெண்களுமே நல்லவர்கள் தான் சார், அனைத்து ஆண்களுமே நல்லவர்கள் தான். சந்தர்ப்ப சூழ்நிலை அவர்களை அது மாதிரியான காரியங்களை செய்ய தூண்டுகிறது. தென்கிழக்கு மூலையை நாம் சரி செய்து கொள்ளுகின்ற பட்சத்தில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் தென்கிழக்கு மூலையில் பாத்ரூமோ அல்லது வந்து செப்டிக் டேங்க்கு இது மாதிரியான விஷயங்கள் வராமல் இருந்தால், சம்பு போடாமல் இருந்தால் நல்லது நடக்கும் சார். எங்க வீட்டில் தவறுதலா பாத்ரூம் போட்டாங்க சார், அங்கே சம்பு வந்துடுச்சு. தென்கிழக்குக்கு மேலே நீர்த்தேக்க தொட்டி வச்சுட்டாங்க, ஓவர் ஹெட் டேங்க் வச்சுட்டாங்க. அது தவறு. அது மாதிரி வைத்து விட்டார்கள். நான் இப்போ என்ன சார் செய்யறது? எங்க வீட்டில் ஒரு நோய் வந்துடுச்சு, பெண்கள் தான் பாதிக்கப்படுவார்கள், என்ன பண்ணலாம்? டாக்டர் வீட்டுக்கு போகிறோம், மருந்து சாப்பிட்றோம், அப்படியே தான் இருக்கும், சரியாகல. அதற்கு தீர்வு வேண்டும் என்றால் செங்கல் சிமெண்டால செஞ்ச தவிர செங்கல் சிமெண்டால தான் சார் சரி செய்ய முடியும். இப்போ அங்கே தவறுதலா சம்பு இருக்குன்னா சம்பு எடுத்து தான் ஆகணும், தவறுதலா அங்கே பாத்ரூம் இருக்குன்னா பாத்ரூமை உடைச்சி எடுத்துட்டு தான் சார் ஆகணும். அப்படி செய்தால் நன்மைகள் நிச்சயமா நடக்கும் சார். தென்கிழக்குக்கு அதிபதி வந்து காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன், பணம் சம்பந்தப்பட்ட சுவாமி, தைரியம் சம்பந்தப்பட்ட சுவாமி சார் தென்கிழக்கு. இப்போ நம்ம தென்மேற்குல தவறுதலா வந்து வெளியில செப்டி டேங்க் போட்டுறோம். தென்மேற்குல இயற்கையாவே அங்கே 6 குளங்கள் இருக்கு
அப்படின்னா அது மிகப்பெரிய தவறு. தென்மேற்கு வீட்டுக்குள்ள வந்து படிக்கட்டு வந்துருச்சு, தென்மேற்கு வீட்டுக்குள்ள வந்து பாத்ரூம் வந்துருச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய தவறு. இந்த தவறை சரி செய்யணும் அப்படின்னா அங்க யார் பாதிக்கப்படுவார்கள்னா கணவன் மனைவி பாதிக்கப்படுவார்கள். இப்போ வடமேற்குல வந்து இயற்கையாவே வந்து அங்க பள்ளம் வந்துருச்சு. வடமேற்கு என்பது மனசு. அந்த மனசு என்ன ஆகும், ஹார்ட் அட்டாக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ள வரும். வடமேற்குல இயற்கையாவே பள்ளம் இருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் வந்து லவ் மேரேஜ் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வடமேற்குல உள்மூளை படிக்கட்டு வருது சார் அப்படின்னா நிச்சயமாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ காதலித்திருப்பார்கள். அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் லவ் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கும். நீங்க யாரை வேணாலும் தைரியமா கேட்கலாம். நான் அதை இப்படிங்க ஜாதக ரீதியா எடுத்தீங்க அப்படின்னா சிம்ம லக்னம், கும்ப லக்னம், ரிஷப லக்னம் இது மாதிரியான விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இவர்களுக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் லவ் வந்து ஃபெயிலியர் ஆகும் சார். இது ஜாதக ரீதியா. ஒரு வீடு வாஸ்து ரீதியா பார்த்தோம்னா வடமேற்கு உள்முளை படிக்கட்டு, வடமேற்குல ஒரு கிணறு, வடமேற்குல ஒரு போர் போட்டீங்கன்னா அவர்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஏற்படும், காதல் திருமணம் ஏற்படும். இது மாதிரியான விஷயங்கள் உள்ள வரும். அது மனசை பாதிக்கும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. இந்த 4 மூலையிலுமே இது மாதிரியான நான் சொன்ன தவறுகள்லாம் இருந்தா திருத்திக்கோங்க. சார் எங்க வீட்டில் எல்லாமே சரியா இருக்கு சார், இருந்தாலும் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னா நிறைய கொடுக்க பழகுங்கள், அன்னதானம் செய்யுங்கள். உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஒருத்தருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய சுவாமி அப்படின்னா பழனி முருகர் தான். பழனி முருகரை பிடிச்சிங்க, உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.